நேற்று பொருட்டோவோட டூ ப்ளூ வேர்டெக்ஸ் வால்யூம் 1 ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. இதில் கிஷிமோட்டோ நருட்டோ பொருட்டோவோட யூனிவர்ஸோட காடை ரிவீல் பண்ணியிருக்காரு. இவரும் ஷிபா உட்சுட்சுகியும் ஒரே ஆளா. இவருக்கு இப்போது என்ன ஆச்சு, பொருட்டோவுடைய மெயின் வில்லனாக இவர் தான் இருக்க போகிறாரான்னு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் நோட் பண்ண ஃபஸ்ட்டு விஷயம் இவருடைய நேம் தான். இங்கே கமையோ ட்சுட்சுகின்னு போட்டிருக்கே தவிர காமி ஒட்சுட்சுகின்னு போடலை. இதுக்கு அர்த்தம் இவர் தான் எல்லா ஒட்சுட்சுகிஸ்க்கும் கிரியேட்டராக இருந்திருக்கணும். இதனால தான் இவருடைய அந்த நேமை எல்லா ஒட்சுட்சுகிஸும் கிளான் நேம் மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்து இவர் காடாக இருந்த வேர்ல்டு இப்போ இல்லைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இவரோட அந்த வேர்ல்டு அழிஞ்சு போயிருக்கலாம். கரண்ட் வேர்ல்டையும் இவர் தான் உருவாக்குனதாக போட்டிருக்காங்க. ஆனால் இந்த வேர்ல்டோட காட் இவர் தான்னு சொல்லப்படலை. அப்போது இந்த வேர்ல்டுக்கு காடாக யார் இருப்பா, இதை பற்றி பின்னாடி பார்ப்போம். அடுத்து இவர் இந்த உலகத்தை மட்டும் உருவாக்கலை, இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸையும் சேர்த்தே உருவாக்கியிருக்கார். இதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஒரு சம்பவம் தான், அது நடந்தால் அதை தொடர்ந்து என்னென்னலாம் நடக்கும், நடக்கலைன்னா அதை தொடர்ந்து என்னென்னலாம் நடக்கும்னு உருவாக்கியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ககாஷி ரின்னை கொண்டதுனால தான் ஒபிட்டோ இந்த வேர்ல்டை வெறுத்தார். மாதரா அவருடைய தம்பிங்க இறந்த அப்புறம் தான் இந்த வேர்ல்டை வெறுத்தார். ஒருவேளை ரின் சாகாமலோ இல்லை மாதராவுடைய பிரதர் சாகாமல் இருந்தால் வேற கதை நடந்திருக்கும். இதுதான் பாசிபிலிட்டிஸ்னு சொல்லுவோம். சரி, இந்த பாசிபிலிட்டிஸ் வேர்ல்டெல்லாம் அவர் எதை வச்சு உருவாக்கியிருக்காருன்னா ஆம்னிபொட்டன்ஸ்னு சொல்லப்படுற இந்த எபிலிட்டிஸை வச்சு தான். இதனால் நம்ம எதை நினைக்கிறோமோ அதை அப்படியே ரியாலிட்டியாக மாற்றி கொடுக்க முடியும். இப்படி தான் இவர் நிறைய விஷயத்தை க்ரியேட் பண்ணியிருக்காரு. இன்னொன்றும் சொல்லியிருக்காங்க, இந்த எபிலிட்டியை காமியோவால் மட்டும்தான் வீல் பண்ண முடியும். என்னதான் அமரோ மாதிரியான புத்திசாலியான சயின்டிஸ்ட் அதை ஆட்டையை போட்டு ஐடாக்கு கொடுத்துருந்தாலும் காமியோவால் மட்டும்தான் இதை கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். இதை ஐடாவோ இல்லை வேற எந்த ஒட்சுட்சுகியும் யூஸ் பண்ணும்போது இதை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவங்களுக்கு கான்ஷியஸ்னஸ்ஸே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் கிஷிமோட்டோ சொல்லியிருக்காரு. சரி, ஷிபா உட்சுட்சுகின்னு ஒருத்தர் தான் நம்ம காட்னு நினச்சோம். ஆனால் இங்கே கிஷிமோட்டோ வேற ஒரு கதை சொல்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆளா இல்லை வேற வேற ஆட்களான்னு பார்ப்போம். இதுக்கு மேலே நான் சொல்ல போகிறது எல்லாமே தியரிஸ் தான், அதனால தியரியெல்லாம் போட்டுக்கிறேன். ஷீபாங்கிறவர் ஒரு சாதாரண ஒட்சுட்சுகியாக இருந்து அடுத்தடுத்த பிளானட்டை விழுங்கி ஹையர் டைமென்ஷனுக்கு போயிட்டதா சொல்லியிருப்பாங்க. காமியோவை லிட்ரலாக காட்னு கிஷிமோட்டோ சொல்லியிருக்காரு. ஆனால் ஷீபாயை காடாக மாற முயற்சி பண்ணுற ஒரு ஒட்சுட்சுகியாக தான் போர்ட்ரே பண்ணியிருப்பார். இதிலிருந்து தெளிவாக தெரியுது ஷீபாய் வேற ஆள், காமியோ வேற ஆள்னு. கடைசியாக காமியோ தான் மெயின் வில்லனாக இருக்க போகிறாரான்னு பார்ப்போம். என்ன கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். நருட்டோ சீரீஸில் ஆஷிராமாவை எப்படி ஒரு பெரிய ஆளாக காட்டியிருப்பாங்களோ அப்படி தான் இந்த காமியோவுடைய இன்ட்ரடக்ஷன் இருக்குது. ஆஷிராமாவை யூஸ் பண்ண மாதிரியே காமியோவையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஷீபாய் பிளானட்டை விழுங்கக்கூடிய ஒருத்தர். இவர் இறக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் காடாக ஆகவே முயற்சி பண்ண மாட்டார். எனக்கு தெரிஞ்சு ஷீபாய் மெயின் வில்லனாக வர அதிக வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் ஒட்சுட்சுகி கிங்னு சில கேரக்டர்ஸ் வேறு இருக்குது. இவங்கள பற்றிலாம் வேறு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் என்னுடைய தாட்ஸை தான் சொல்லியிருக்கேன். இது நடக்கிறதும் நடக்காமல் போகிறதும் கிஷிமோட்டோ கையில் தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.